வணக்கம். என் பேர் செல்வலட்சுமிங்க. கோயம்புத்தூர்லேருந்து வந்துட்டுருக்கேன். இங்கே தபோவனத்தில் இருக்கிறேங்க. நாங்கள் வந்து 8ஆம் ஆண்டு குரு பூஜையிலேருந்து வந்துட்டுருக்குறேங்க. 8ஆம் ஆண்டு குரு பூஜை நேற்று வந்தேங்க. வந்த உடனே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கேங்க. உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா நாச்சியப்பா இருந்துட்டு பூஜை ஆரம்பிக்குது, நீங்கள் சீக்கிரமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே ஓடி வந்தேங்க. சரி பூஜை ஆரம்பிச்சிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஓடி வந்தேங்க. வந்துட்டு இருக்கும்போது இங்க வந்து முன்னாடி நின்று கும்பிடும் போது ஒரே புகமூட்டமா இருந்தது. ஐயா வந்து கண்ணுக்கு தெரியலங்க. ஃபுல்லா ஒரே புகமூட்டம். அப்போ சாமி பாக்குறதுக்கு எப்படி ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மாதிரி மேல ஆகும், கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கு. அப்போ விநாயகரை போய் கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி சுத்தி போயிட்டு இருக்குங்க. அப்போ விநாயகர்கிட்ட போய் நின்று கும்பிடும் போது ஐயா வந்து நேர்லயே வந்துட்டாருங்க. வந்துட்டு அடிமேல அடி வச்சு பக்கத்துல வந்து நின்று எங்களை பாக்குறாருங்க. உத்து பாக்குறாரு. ஆனா எங்களுக்கு ஐயான்னு தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஐயாவை நாங்கள் பார்த்ததே இல்லை, ஃபோட்டோல எதுலேயுமே பார்த்ததே இல்லைங்க. ஆனால் இவர் தான் ஐயா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்குள்ள ஒரே இதுங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரரு பாப்பா 3 பேர் நிற்கிறோம். என் பையன் மட்டும் முன்னாடி போயிட்டான். அப்போ ஒருவேளை மனசுக்குள்ள அழைப்பாயுதுங்க, ஐயா தான் வந்திருக்காங்க, நம்ம 3 பேருக்கு அருள் கிடைக்குது, பையன் மட்டும் இல்லையே அப்படிங்கிறது எனக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சிந்தனைங்க. அப்போ ஐயா எங்களை பாஸ் பண்ணி போயிட்டாரு. கடந்து சுற்றி கோயில் சுற்றி வந்துட்டாரு. நாங்கள் ஐயாவை காணான்னு வந்து பின்னாடியே சரி வயசானவர் பக்கத்தில் போய் கையை பிடிச்சி கூப்பிடலாமா அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே இருக்குதுங்க. ஆனால் பக்கத்தில் போகல. நாங்கள் அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிட்டோம். ஆனால் கொஞ்ச நேரம் கடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயா எங்கே போனாங்க, எப்படி போனாங்க. ஆனால் அவ்வளோ வயசானவர் மாதிரி இருக்கிறாருங்க. ஆனால் கடந்து போயிருக்கவே முடியாது. ஏன்னா இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து ரோட்டு வரைக்கும் போகணும். சுற்றி பார்க்குறேங்க, ஐயாவை காணோம். எங்களுக்கு இப்படி அற்புதம் பண்ணினாரு. ஐயாவை பார்க்கறதுக்கு ஒரு தரிசனங்க. அப்புறம் வெளியில போய் போட்டோ பார்க்குறோம். அப்பதான் தெரியுது இவர் தான் வந்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கு காட்சி கொடுத்தாருங்க. அப்போ இப்போ 4 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இங்க எப்படி வந்தோம் அப்படின்னா கனவுல வந்தாருங்க. கனவுல வந்து ஒரு இடத்துக்கு நானும் எங்க அம்மா மட்டும் ஜீவ சமாதி காட்சி கொடுக்குறாருங்க. அங்க வந்து ஐயா கால் மேல கால் போட்டு ஏறி ஜம்முன்னு உட்கார்றாரு. எங்க அம்மாவை கூப்பிடுறாரு, வாங்க வாங்க நான் பாத்துக்கிறேம்மா, வா உட்காரு அப்படிங்கிறாரு. அப்போ நாங்க மனசுல காலையில எழுந்திரிச்சு நினைக்கிறேன், இப்படி ஒரு காட்சி கொடுக்குறாங்க, இந்த மாதிரி இடத்துக்கு நான் எங்கேயும் போனதே இல்லையே அப்படின்ட்டு மனசுல நினைக்கிறேன். அப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் ஐயாவை பார்க்க வர்ற மாதிரி இருக்கு. அப்போ வந்தேங்க. அந்த தரிசனம் அங்கே போட்டோ பார்த்துங்காட்டி ஓ இந்த காட்சி வந்து தத்ரூபமா ஐயா காமிச்சாருங்க. ஐயா தான் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்துட்டு இருக்கேங்க. நல்லபடியா இருக்கு. குடும்பம் சீர சிறப்பமா போயிட்டு இருக்குங்க. காப்பாத்திக்கிறாரு. எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்னி ஃபால்ட் ஆயிடுச்சுங்க. அப்போ ஐயா வந்து பட்டாம்பூச்சி ரூபத்தில் வந்து ஒரு நாள் அமாவாசை நைட்டு 12 மணி பூஜை. எங்கள் அம்மா கீழே தரையில் படுத்துருக்கிறாருங்க வீட்டுக்குள்ளே. அப்போது ஹெலிகாப்டர் சுற்றுற மாதிரி வந்து ஒரே கரகரகரன்னு ஒரே சவுண்டுங்க. அப்போது சுற்றும் போது நான் தானே ஐயாவை போய் கும்பிட்டுட்டு இருக்கேன், என்ன எங்கள் அம்மா வந்து சுற்றுறாங்க அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு யோசனை. அப்போ வந்து அம்மாவுக்கு கர்மாவை எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனை வரப்போது முன்கூட்டியே வந்து அவர் காமிச்சிருக்கிறாருங்க. எங்களுக்கு அது தெரியல. அப்புறம் பார்த்தா ஒரு 10-15 நாள்ல எங்கள் அம்மாவுக்கு வயிறு வலி ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறோம். அப்போ சேர்த்தும் போது பார்த்தா 2 கிட்னியுமே ஃபால்ட்டு. தண்ணி வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை, இவங்களை காப்பாற்ற முடியாது, 24 மணி நேரம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஐயாவை நினச்சி கும்பிடுறோம். அப்போ ஐயாவை நினச்சி கும்பிட்டு கோயிலுக்கு வந்துட்டு போகிறேங்க. அம்மாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நான் வந்து இங்கே கோயிலுக்கு வரேன், வந்து கும்பிட்டு வரேங்க, அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கப்பா, காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ போய் ஸ்கேன் பண்ணி பார்க்குறோம். சரிம்மா ஆப்ரேஷன் மூலமா சரி பண்ணிக்கலாம், இதுக்கு முன்னாடி 24 மணி நேரம் தான் டைம் கொடுத்தவங்க, காப்பாற்றிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது வயசானவங்க நான் மட்டும்தான் இருக்கேங்க, யாரும் துணை இல்லை ஹாஸ்பிட்டலில். என்னால் வெளியே ஹாஸ்பிட்டலெல்லாம் கொண்டுட்டு போய் காப்பாற்றுற அளவுக்கு பொருளாதாரம் இல்லை. அப்போ ஜிஹெச்சில் தான் சேர்த்திருக்கிறேங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு டீப்பு வச்சு பின்னாடி குத்திட்டு அதில் சி எடுத்தாங்க. பயங்கரமான சீங்க, ஒரு பக்கெட்டு சீயே இருக்கும் அந்த மாதிரி சி. நான் ஐயாவை நினச்சி கும்பிட்றேன். ஏன்னா எங்கள் அப்பா இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், ஒரே பொண்ணு தான். இந்த மாதிரி ஒரு நிலைமை கொண்டாந்து கொடுத்துட்டீங்களா, எப்படி இந்த காப்பாற்ற போகிறேன் அப்படின்ட்டு ஒரே அழுகாச்சுங்க. அப்போது கடவுள் வந்து அந்த ஆப்ரேஷன் மூலிமா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் நிற்கிறேங்க. அந்த ஷீல் டாக்டர் கொண்டாந்து என் கையில் அந்த ஷீலை கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வாங்குமா அப்படின்ட்டு என்னால் பார்க்க முடியல. இன்னொரு அண்ணா அந்த இடத்துல வந்து குடுமா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு காப்பாத்துறாரு. இது எல்லாமே ஐயாவோட கருணை தான்.
அந்த இடத்துல தெய்வமாக அந்த அண்ணன் தான் நிற்கிறாங்க. யார் எவ்வாறுன்னு தெரியாது. அந்த இடத்துல வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போது என்னால் பேச முடியல. அப்போ வந்துட்டு அம்மா ஒரு 10-15 நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அந்த சீலெல்லாம் சரி பண்ணி ஐயா காப்பாற்றி விட்டாங்க. கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க வந்து 3 வேளைக்கும் அவங்களுக்கு சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இன்சுலின் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு 3 நேரமும் குத்திகிட்டே இருக்கணுங்க. அந்த ஊசி போடும்போது என்னால் மனவலி தாங்கவே முடியல. இவ்வளோ வயசானவங்களுக்கு வந்து இப்படி ஊசி போட்டு எவ்வளோ நாள் சித்திரவதை அனுபவிப்பாங்க, கிட்னி ஃபால்ட் ஆகி எங்கே சரியாக போகுது அப்படிங்கிறது ஒரு வழி இருந்துகிட்டே இருக்குங்க. அப்போ வந்துட்டு அந்த இன்சுலினையும் கம்மி பண்ணி அப்போ அந்த இன்ஜெக்ஷன் பண்ணுற வந்து கும்பிட்டுட்டே இருந்தேங்க. ஐயாவை தினமும் நினச்சி கும்பிட்டுட்டே இருப்பேன். அந்த இன்சுலினை ஊசி போடுறது இன்ஜெக்ஷனையும் நிறுத்திட்டாரு. நிறுத்துறதுக்கப்புறம் சுகர் நார்மலுக்கு வந்ததுக்கப்புறம் சரி பண்ணி இப்போ மாத்திரை மூலிமா சுகருக்கு ப்ரெஷருக்கு மட்டும் மாத்திரை எடுக்கிறாங்க. அவங்க நல்லா சுகமாக இருக்காங்க. அவங்க வேலை வெட்டி செஞ்சுக்கிறாங்க. இப்போ எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை. ஒரு 2-3 தடவை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருந்தாங்க செக்அப் பண்ணுறதுக்கு. இப்போ நல்லா நார்மல் ஆகிட்டாங்க. இப்போ 4 வருஷமாக அவங்க ரொம்ப சுகமாக இருக்காங்க, அற்புதமாக இருக்காங்க, அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. ஆனால் கிட்னி ஃபெயில் ஆகிட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு யாரும் இந்த மாதிரி ஒரு 2 வருஷம் 1 வருஷம் இருப்பாங்க. அப்புறம் கை கால் வீங்கி ஏதாவது ஒரு பிரச்சனை சந்திப்பாங்க. ஆனால் அவங்க அப்படி இல்லை. ஐயாவோட கருணையால் அந்த அம்மாவுக்கு வந்துட்டு ஐயா மூலியமா அனுமதி, அதாவது தலையில் எழுதப்பட்ட விதி நான் நினைக்கிறேங்க. இவங்க மூலியமா இப்படி ஐயா வருவார், இவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்ட்டு எழுதப்பட்ட விதியாக நான் நினைக்கிறேன். ஐயா உலகத்துக்கு கிடைச்சது ஒரு பொக்கிஷமாக நினைக்கிறேன். அதே மாதிரி தபோவனத்தில் வந்து சாமி சாட்சாத் நல்லா உட்காந்து அம்சமாக சிரித்த முகத்தோடு உட்காந்துருக்கிறாருங்க. வந்தால் மன அமைதி கிடைக்குது. அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். இங்கே தபோவனத்தில் வந்து என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, ஐயாவோட சிலைக்கு வந்து பால் அபிஷேகம், பஞ்சாமிர்தம், திருநீர் அபிஷேகம், அரிசி மாவு, அப்போது மஞ்சள், பஞ்சாமிர்தம் எல்லா அபிஷேகமும் இருக்குங்க. நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. அபிஷேகத்தை பார்க்கறதுக்கே 2 கண்கள் பத்தாது, ரொம்ப அமோகமாக இருக்குது. அதே மாதிரி பின்னாடி ஐயாவோட சிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்ரூபமாக இயற்கையாக உட்காந்துருக்க மாதிரி மண்டபத்தில் இருக்கார், தியான மண்டபத்தில். ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள், தபோவனத்தில் கால் வைங்க. எல்லாத்துக்கும் நல்ல ஒரு அன்பா கருணை கடலா அவர் விளங்குறாரு. குருவே சரணம், சர்க்குருவே சரணம், சச்சிதானந்த சர்க்குருவே சரணம், சச்சிதானந்த திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.